Dear students, welcome back to Nurses Profile Channel. Paramedical Counseling 2025 academic year-க்கு இந்த வருஷத்துக்கு நீங்க துணை மருத்துவ படிப்புகள் படிக்கணும், கூடவே வந்து ஃபார்மாடி இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல ரெகுலர் பேசிஸ்ல இது பத்தின அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ கட் ஆஃப் குறித்து நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. என்ன கட் ஆஃப்க்கு என்ன கோர்சஸ் காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற வீடியோ சேனல்ல போட்டிருக்கிறேன். அதை பார்த்து நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம இந்த கவுன்சிலிங் வந்து எத்தனை ரவுண்ட்ஸா நடக்கும், எந்த ரவுண்ட்ல எந்த ரவுண்ட் கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிடுவாங்க, எந்த ரவுண்ட்ல கவர்மெண்ட் காலேஜ் இருக்கும், எந்த ரவுண்ட்ல செல்ஃப் பைனான்சிங் காலேஜ் இருக்கும், எனக்கு கிடைச்ச காலேஜ் பிடிக்கலன்னா நான் எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா பாராமெடிக்கல் 19 டிகிரி கோர்சஸ்க்கு அண்ட் ஃபார்மாடிக்கும் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவா இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆன்லைன்ல தான் நடக்கும். நீங்க சென்னைக்கோ எங்கேயோ போக வேண்டாம், வீட்ல இருந்தே உங்களோட மொபைல்ல கூட நீங்க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணலாம், இல்லைன்னா கம்ப்யூட்டர் சென்டர் போய் கூட நீங்க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணலாம். போன வருஷம் 2024 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கவுன்சிலிங் நமக்கு 4 ரவுண்டா என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா நடந்திருக்குது. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 எல்லா வருஷமுமே 4 ரவுண்ட் கவுன்சிலிங்கா நடக்கும். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண எல்லாரையுமே, அதாவது கடைசி கட் ஆஃப் வரைக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவாங்க. மாப் அப் ரவுண்ட், ஸ்ட்ரே ரவுண்ட் இதெல்லாம் போட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த வார்த்தைகள்லாம் ஒருவேளை உங்களுக்கு கேட்கறதுக்கு புதுசா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1 கவுன்சிலிங்க்கு 200வது கட் ஆஃப்ல இருந்து 160வது கட் ஆஃப் வரைக்கும் உள்ள மாணவர்களை கூப்பிட்டிருக்காங்க. இது வந்து ஸ்பெஷல் கேட்டகரி அண்ட் ஜெனரல் கேட்டகரி ரெண்டு பேருமே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இந்த ரவுண்ட்ல நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் தான் வரும். ஏன்னா நல்ல கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் கொடுப்பாங்க. சோ உங்களுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சு உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைச்சிருக்குதோ அந்த காலேஜ்ல போய் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஜாயின் பண்ணணும். சோ அதுக்குன்னு ஒரு ஜாயினிங் டேட் கொடுப்பாங்க. அந்த ஜாயினிங் டேட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ரவுண்ட் 2 கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஏன்னா ரவுண்ட் 1ல எடுத்து போக மிச்சம் இருக்கக்கூடிய சீட்ஸ் தான் நமக்கு எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2ல வரும். நிறைய பேருக்கு ரவுண்ட் 1ல சீட் கிடைச்சாலும் சில பேர் காலேஜ்ல போய் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா சேர மாட்டாங்க, அதாவது அங்க போய் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சோ அப்படிப்பட்ட சீட்ஸ், சேராத சீட்ஸ், எடுக்காத சீட்ஸ் எல்லாமே எங்க வரும் அப்படின்னா ரவுண்ட் 2க்கு வரும். அதனால ரவுண்ட் 1 முடிச்சு காலேஜ்ல போய் சேர்றதுக்கான சஃபிஷியன்டான டைம் கொடுத்து யார் யார் சேர்ந்திருக்கா, சேரல, எவ்வளவு சீட்ஸ் மிச்சம் இருக்குது அப்படிங்கறத பார்த்துதான் என்ன செய்வாங்க அப்படின்னா ரவுண்ட் 2 கவுன்சிலிங் நடத்துவாங்க. சோ ரவுண்ட் 2 கவுன்சிலிங்ல 200வது கட் ஆஃப்ல இருந்து 125வது கட் ஆஃப் வரைக்கும் போன வருஷம் கூப்பிட்டிருக்காங்க. இதுல வந்து ரீ அலாட்மெண்ட் அண்ட் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நடத்திருக்காங்க. இதுல கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் செல்ஃப் பைனான்சிங் காலேஜ், அதாவது தனியார் கல்லூரிகளும் ரவுண்ட் 2 கவுன்சிலிங்ல உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா வரும். ரவுண்ட் 1ல சீட் கிடைக்காதவங்களும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த ரவுண்ட் 2ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 1ல கிடைச்ச காலேஜ் எனக்கு பிடிக்கல, அதை நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க இந்த ரவுண்ட் 2ல மாத்திக்கலாம். அதுக்கு பேர் தான் வந்து ரீ அலாட்மெண்ட். புதுசா காலேஜ் சூஸ் பண்றதுக்கு பேர் தான் வந்து அலாட்மெண்ட். சோ ரவுண்ட் 2 பொறுத்தவரையில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மிச்சம் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸும் எல்லா செல்ஃப் பைனான்சிங் காலேஜஸும் நமக்கு எங்க வரும் அப்படின்னா ரவுண்ட் 2க்கு வரும். அதே மாதிரி தான் ரவுண்ட் 2லயும் காலேஜ்ல ஜாயின் பண்ண டேட் கொடுப்பாங்க. யார் யாரு சேர்றா, யாரு சேரல, எவ்வளவு சீட்ஸ் என்ன வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கறத பொறுத்து தான் மிச்ச சீட்ஸ் எல்லாம் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுண்ட் 3க்கு வரும். இந்த ரவுண்ட் 3 தான் மாப் அப் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல 200வது கட் ஆஃப்ல இருந்து 71.5வது கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்டிருந்தாங்க. இங்கேயுமே ரீ அலாட்மெண்ட், அலாட்மெண்ட் ரெண்டுமே கண்டக்ட் பண்ணாங்க. ரவுண்ட் 1, 2லயும் எடுத்து போக மிச்சம் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்ஸ் எங்க வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுண்ட் 3க்கு வந்துச்சு. கூடவே பிரைவேட் காலேஜஸும் மிச்சம் இருக்கும் இல்லையா, ரவுண்ட் 2ல எடுத்து போக அது வந்து ரவுண்ட் 3க்கு வந்துச்சு. அடுத்து ரவுண்ட் 4 இதுலயும் பாத்தீங்கன்னா 200வது கட் ஆஃப்ல இருந்து 71.5 வரைக்கும் உள்ள கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா கூப்பிட்டிருந்தாங்க. இதுல வந்து தனியார் கல்லூரிகள் மட்டும் தான் இருந்துச்சு. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3லயே நமக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. சோ தனியார் கல்லூரிகள் என்ன செய்யலாம் அப்படின்னா ரவுண்ட் 4ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சோ இதே மாதிரி தான் போன வருஷம் நமக்கு கவுன்சிலிங் நடந்துச்சு. போன வருஷம் நடந்த கவுன்சிலிங்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த சார்ட் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ரெடி பண்ணிருக்கிறேன். சோ இதே மாதிரி தான் நமக்கு இந்த வருஷமும் கவுன்சிலிங் நடக்கும். 200வது கட் ஆஃப்ல இருந்து கடைசி கட் ஆஃப் வரைக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவர்மெண்ட் காலேஜ்க்கு மட்டும் தான் நடக்கும். செகண்ட் ரவுண்ட் வந்து ரீ அலாட்மெண்ட் அண்ட் அலாட்மெண்ட் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜ்க்கு நடக்கும். தேர்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட் காலேஜ் சீட் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் காலேஜ் வரும். ஒருவேளை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும் செகண்ட் ரவுண்ட்லயும் கவர்மெண்ட் காலேஜ் முடிஞ்சிச்சுன்னா நமக்கு என்ன செய்யாது அப்படின்னா தேர்ட் ரவுண்ட் வராது. சோ இப்போ நீங்க எந்த ரவுண்ட்ல வரீங்க அப்படிங்கறத நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி காலேஜஸ் இல்லைன்னா கோர்சஸ் இருக்கும் அப்படிங்கறதையும் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பாத்துக்கோங்க. எனிவே கவுன்சிலிங் ஷெட்யூல் நமக்கு ஒவ்வொரு வருஷமும் கவுன்சிலிங்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுலதான் எக்ஸாக்டா எந்த கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒவ்வொரு வருஷமும் கவுன்சிலிங்ல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். அது நமக்கு இப்ப தெரியாது, கவுன்சிலிங்கோட ஷெட்யூல் ரிலீஸ் ஆகும்போது தான் நமக்கு தெரியும். இதே மாதிரி தான் ஃபார்மா டிக்கும் நமக்கு நடந்துச்சு. ஃபார்மா டிக்கு மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 2 ரவுண்ட் நடந்துச்சு. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 200வது கட் ஆஃப்ல இருந்து கடைசி கட் ஆஃப் 84வது கட் ஆஃப் வரைக்கும்
வரைக்கும் கூப்பிட்டிருந்தாங்க. ரவுண்ட் 2லயும் அதே மாதிரி தான் 200வது கட் ஆஃப்ல இருந்து 84வது கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்டிருந்தாங்க. ஃபார்மாடியை பொறுத்தவரை நமக்கு பிரைவேட் காலேஜ் மட்டும் தான் இருக்கும், கவர்மெண்ட் காலேஜஸ் கிடையாது. சோ முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா சீட்ஸ் அந்த 2 ரவுண்டுக்குள்ளே அலாட் பண்ணி முடிச்சிடுவாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல கவுன்சிலிங் கைடன்ஸ் மட்டும் இல்லாம நீங்க இந்த கோர்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு வேலை வாய்ப்பு குறித்த தகவல்களும் அந்த கைடன்ஸும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா கொடுத்துட்டு இருக்கோம். சோ என்னோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.